السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. الحمد لله. சஹாபாக்களுடைய வரலாறு இன்றைக்கு ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சிறு காலத்தை முழுக்க பருவ வயது அடைய வரக்காட்டிலும் வாலிஃபம் அடைய டீனேஜ் வரக்காட்டிலும் அல்லது டீனேஜ் தாண்டி 20 வயது வரக்காட்டிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாவோடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிச்ச ஒரு சஹாபி தான் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி மூணாவது ஆளாக அதிகமாக ஹதீஸ்கள் அறிவிச்சவர் தான் ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு. 2280 ஹதீஸ்கள் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மக்கால் எந்த ஸ்டோரியும் இல்லை, and அவர் மக்கன் இல்லை, அவர் மதீனா அன்சாரி. அவருடைய ட்ரைப் வந்து பனு ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் ரசூலுல்லாவுடைய ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால பிறந்தார். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் ஹசரத் அனஸ் பின் மாலிக்குடைய வயசு 10 வயசு. அனஸ் பின் மாலிக்குடைய வயசு 10 வயது. அதே மாதிரி தான் அனஸ் பின் மாலிக்குடைய வாப்பா மாலிக் பின் நதர். அனஸுடைய உம்மா ருமைசா பின்தி மில்ஹான். அவங்களுக்கு ஃபேமஸ் பேர் தான் உம்மு சுலைம். அவங்க தான் மதீனால பெண்கள்ல முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மதீனாக்கு அனுப்புறாங்க, நீங்க தாவா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. முஸாப் இப்னு உமைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் மதீனாக்கு அனுப்பின நேரம் ரசூலுல்லாவை பார்க்காமலே ரசூலுல்லாஹ் மேல ஈமான் கொண்ட ஃபர்ஸ்ட் பெண்கள்ல ஒருத்தர் தான் மதீனால ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு தாய் ருமைசா பின்தி மில்ஹான். அவங்களுக்கு உம்மு சுலைம் டுவாங்க. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்து என்டர் ஆகிற நேரத்துல உம்மு சுலைம் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு உம்மா அனஸை கூட்டி கொண்டு ரசூல்லாட்ட வராங்க. ரசூல்லா ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னால அனஸுடைய வயசு 10 வயது இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் சொல்லலாம், உங்களுக்கு தெரியுமா மக்கால ஒரு நபி இருக்கிறாரு, அவர் எனக்கு பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கொள்வது போல அவரது வயது ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கொள்றாரு. முஹம்மது ஒருத்தர் இருக்கிறாராம் மக்கால, அவர் நபியாம், அவர் இங்கே வரப்போறாராம் அப்படின்னு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆர்வமாக இருந்தாங்க, ஆசையாக இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறது. அதே மாதிரி அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அந்த 10 வயதிலே படிக்கவும் தெரியும், வாசிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிச்சவங்களாக இருந்தாங்க. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சரியான சந்தோஷம். அதுக்கு பின்னாலே இப்ப சின்ன பிள்ளைகள்கிட்ட பேச்சு போகுது, ரசூல்லா வரப்போறாங்களான்னு. பெரியவர்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த டேட்ல ரசூல்லா அரைவ் ஆகுவாங்கன்னு. எல்லாம் ரெடி, வெல்கம் பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அனஸ் ரதியல்லாஹு சொன்னாங்க, நானும் அந்த வெல்கம் பண்ற குரூப்ல அந்த வரிசையில நானும் இருந்தேன். ரசூலுல்லாவை கண்டோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நான் என்னுடைய ரசூலுல்லாஹ் மூஞ்ச ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தது. அவ்வளோ ஒரு பிரகாசம் எனக்கு. அதை மாதிரி வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு ஒகேஷன், அவ்வளோ சந்தோஷமான ஒரு நிலைமை எனக்கு வாழ்க்கையில ஏற்பட்டது இல்லைன்றத ஹசரத் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்து அரைவ் ஆகிட்டாங்க, எல்லா விஷயங்களும் செட்டில்மெண்ட் எல்லாம் நடக்குது. உம்மு சுலைம் ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா. எவ்வளவு உஜார் இருந்தா, மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்துல, தீனுடைய விஷயத்துல மிகவும் உஜாராக இருந்த ஒரு பெண்மணி தான் உம்மு சுலைம், அனஸ்ட உம்மா. அனஸ்ட வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தவிர்த்துட்டாரு. அதனால அனஸ்ட உம்மாவோட கோபம், அது பிரச்சனையோட சிரியாக்கு பிசினஸுக்கு போனாரு. பிசினஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, அங்க அவரு மௌத்தாகிட்டாரு. யாரு? அனஸ்ட வாப்பா. அதனால பிரச்சனை, வாக்குவாதம் ஒன்றும் நடக்கல, இஸ்லாத்தை விட்டு டிவோர்ஸும் நடக்கல. ஆனா இவர் கோவத்தோட போனாரு சிரியாக்கு பிசினஸ் விஷயமா, அங்க வச்சு இவர் மௌத்தாகிட்டாரு. இப்ப இவ விதவையாகிட்டா. யாரு? அனஸ்ட உம்மா விதவையாகிட்டா. அனஸை கையில பிடிச்சு கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி கொண்டு வந்து யார சொல்லலாம், எனக்கிட்ட தாரத்துக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு தேய்க்கிறான் நல்ல என்னுடைய மகன், ஒழுக்கமானவன், நல்ல திறமசாலி, நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல படிக்கிறவன், நல்ல வாசிப்பான். அவனை நீங்க உங்களோட ஹாதிமாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஊழியனாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த மகனை தாரேன் ரசூலுல்லாஹ் சொல்லுற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, நான் அப்ப அனஸை பார்த்தேன். அனஸ்ட கண்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்வம், அனஸ்ட கண்ல இருந்த ஒரு ஆர்வம், தேற்றம், ரசூலுல்லாவை சந்திக்கணும், ரசூல்லாக்கு நான் ஹித்மத் செய்யணும், ரசூல்லாக்கு இந்த முழு வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கணும்ன்றது அந்த ஆர்வம் இருந்துச்சு. ரசூல்லா அந்த டைம்ல
அவங்க உம்மா வந்து கொடுக்குற நேரத்தை சொல்றாங்க அனசுன்னு சொல்லல, யாரும் சொல்லல, அவங்களுக்கு உனைச தாரேன். உனைசுண்டா அரபு வாதில தஸ்கீர் என்று சொல்லுவாங்க, ஒருத்தருடைய பேரை ஷார்ட் ஆக்கி சின்னதாக்கி சொல்றது. இப்ப பெரிய மலைண்டா என்னது, மலைக்கு என்ன சொல்றது, மவுண்டனுக்கு அரபுல ஜபல், அதை ஷார்ட் ஆக்கி மினி மவுண்டன் சொல்லணும்னா ஜுபைல்ன்றுவாங்க. அடிமைக்கு என்ன சொல்ற அரபுல அப்த், அவரை ஷார்ட் ஆக்கி சின்ன அடிமைன்னு சொல்லணும்னா ஒபைதுன்றுவாங்க. அதுக்கு தஸ்கீர்ன்றுவாங்க அரபிக்ல, ஒரு விஷயத்த ஸ்வீட் ஆக்கி சின்னதாக்கி சொல்றதுக்கு. அப்ப இவங்க அனசுன்னு சொல்லல, யார சொல்லல, அவங்கள்ட்ட உனைச கொண்டாந்திருக்கிறேன், சின்ன 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 அனசு நான் கொண்டாந்திருக்கிறேன், உங்களுக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஹிட்மத் செய்யறதுக்காக வேண்டி நீங்க எடுத்துக்கோங்க யார சொல்லலாம் என்று சொல்ற நேரத்துல அனசுடைய வயசு 10 வயது. அனசுடைய வயசு 10 வயது ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி தான் தாயும் மிகவும் ஆர்வம் உள்ளவாக தேச்சம் உள்ளவர்களாக இருந்தா அவருக்கு ஏலும் தன்னுடைய மகனைத்தான் தீனுக்காக வேண்டி கொடுத்துட்டா. இதுல நாங்க அனசுட உம்மாவை பத்தி என்ன விளங்குறோம்டா, தீனுக்கு இருந்த ஆர்வமும் தன்னுடைய பிள்ளைகளை தீனோட வளர்க்கணும்ன்ற இருந்த ஆர்வமும், இதுதான் நாங்க விளங்குறது. அதே மாதிரி ஒரு நாள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தா, யார சொல்லலாம், என் மகனுக்காக வேண்டிய ஸ்பெஷல் துவா ஒன்று செய்யுங்க, என் மகனுக்காக வேண்டி ஸ்பெஷல் துவா ஒன்று செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையையும் தூக்கினாங்க. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ் அவருடைய செல்வத்தில் அதிகரிப்பு உண்டாக்குவாயாக, வ வலதஹு அவருடைய பிள்ளைகள் அதிகரிப்பு உண்டாக்குவாயாக, வாத்தில் உம்ரஹு யா அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுள கொடுப்பாயாக, வக்ஃபிர் தம்பஹு அவருடைய பாவங்களை மன்னிப்பாய். எல்லாம் சரி. அவருடைய செல்வத்தில் அதிகரிப்பு உண்டாக்குவாயாக, குழந்தைகள் அதிகமாக கொடுப்பாயாக, 3வது அவருடைய ஆயுள்ல பரக்கத் செய்வாயாக, 4வது அவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. இன்னொரு ரிவாயத்துல வர அவருக்கு சொர்க்கத்தில் நுழைய வைப்பாயாக. எல்லாம் தான். அவ மிகவும் சந்தோஷத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்து போனா. அதே மாதிரிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அவ கணவன் மௌத்தாவினத்தோட ப்ரப்போஸ் பண்றது வாரு அபு தல்ஹா. அபு தல்ஹா வந்து சொல்றாரு, உங்களோட கணவன் மௌத்துன்னு கேள்விப்பட்டேன், நான் உங்களை ப்ரப்போஸ் பண்ணவா. அபு தல்ஹா அழகான ஹேண்ட்ஸம், வசதியான அழகான மஸ்குலர் பர்சன் வந்து ப்ரப்போஸ் பண்ண கொள்ள உம்மு சுலைம் சொல்றா, நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, உங்களோட ப்ரப்போசலை யாரும் ரிஃப்யூஸ் பண்ண மாட்டான், நானா முஸ்லீம், நீங்க இஸ்லாத்துல இல்ல, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாதான் நான் உங்களை கணவரா ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல சொல்லிட்டு சொல்லுறா. அவர் 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 ஓகேன்னு சொல்றதுக்கு முதல்ல அனசுடைய உம்மா சொல்றா, நான் உங்களுக்கு, நீங்க என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அதுதான் நீங்க எனக்கு தர மகர், வேற ஒரு மகர் வந்து தர தேவையில்லை, வேற செப்பரேட்டா ஒரு மகர் தர தேவையில்லை, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அதுதான் நீங்க எனக்கு தர மகர். அது இன்னும் அவருக்கு மோட்டிவேட் ஆகிச்சு. அபு தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அனஸ்ட உம்மாவை கல்யாணம் முடிக்கிறாரு. அப்ப அனஸ்ட ஸ்டெப் ஃபாதர் யாரு, ஹசரத் அபு தல்ஹா. 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் நல்ல வாழ்க்கை வந்து வாழுறாங்க. இவங்களோட ஸ்டோரி தான் ஃபேமஸ் ஸ்டோரி. எங்க வெளியில போறாங்க, வெளியில போயிட்டு மிச்ச காலத்துக்கு போற வாராங்க, வந்தா புள்ளை ஒண்ணு கிடைச்சிருக்குது. புள்ள கிடைச்ச புள்ளைய வந்து அபு உமைர், சின்ன புள்ள, வரக்கொல புள்ள மவுத்து வந்து உட்கார்றாங்க. வீட்டுல சாப்பாடு எல்லாம் சமைச்சிருக்கிறா, சாப்பிடுறாங்க. புள்ள எங்கன்னு கேட்டாங்க. புள்ள நிம்மதியா தூங்குதுண்டாங்க, புள்ள நிம்மதியா தூங்குதுண்டாங்க. அப்படியா, அதுக்கு பின்னால் எல்லாம் முடிச்சுட்டு காலையில எழும்பினாங்க. காலையில எழும்பி கேட்டாங்க, எங்க புள்ளை இன்னும் சந்திக்கல. சொன்னாங்க, அடுத்த ஊர்த்த ஒருத்தர் நேபர் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை தாராரு, அந்த பொருளை கொஞ்ச நாளைக்கு பாவிக்கிறதுக்கு தாராரு. அதுக்கு பிறகு அந்த நேபர் வந்து திருப்பி கேட்டா, நீங்க அந்த பொருளை கொடுப்பீங்களா இல்லாட்டி அவரோட ஃபைட் பண்ணுவீங்களா? இல்ல, ஆஃப்கோர்ஸ் கொடுக்கணும், அது அமானிதம், கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ண தந்தாரு. அதே மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு அந்த புள்ளைய தந்தான், திருப்பி எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் அக்பர். எப்ப சொல்றாங்க, காலையில, நாட் அட் த நைட், மார்னிங். ஓஹோ, உம்மு சுலைம் ஈமான பாருங்க. எந்த கணவன் இங்க ட்ரீட் பண்ணணும். கிதாபில் எழுதுறாங்க, கணவன் வார நேரத்துல டெக்கரேட் பண்ணி அழகா உடுத்து சாப்பாடு எல்லாம் சமைச்சு அந்த இரவு அவர்கள் உறவுலையும் ஈடுபடுறாங்க. சுபஹான் அல்லாஹ். இவருக்கு கோபம் வந்துருச்சு, என்ன வேலை செஞ்சாய் நீ புள்ள மௌத்தாவுனதை சொல்லலே அப்படின்னு ரசூல்லா கிட்ட போனாங்க. யார சொல்லவா, இந்த மனைவி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா, இப்படி ஒரு வேலையை செஞ்ச, எனக்கு சரியான கவலையா இருக்கே, இந்த புள்ள மௌத்து, அவ அதை கூட சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ கவலைப்படவானாம், அல்லாஹ் நேத்து இரவு நடந்த விஷயத்துல பரக்கத் செஞ்சுட்டான், அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்குது. அந்த ஆண் குழந்தைக்கு 9 ஆண் குழந்தைகள் கிடைக்குது. அந்த 9 ஆண் குழந்தைகளும் ஹாஃபிஸ்களா மாறுறாங்க. இதுதான் ரசூல்லா சொன்ன வார்த்தை, கவலைப்படவானாம் அபு தல்ஹா, நேத்து இரவு நீங்க நடந்த உறவுல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செஞ்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் உம்மு சுலைமுடைய ஈமான். எப்பெல்லாம் ரசூல்லா சில நேரம் உம்மு சுலைம் வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. இவ என்ன செய்வா, ரசூல்லா தூங்கக்குள்ள முள்ள தெரியாம போய் ரசூல்லாட உடம்புல இருந்து வார வேர்வையை ஒரு பட்டிலுக்கு எடுப்பா.
ஒரு பாட்டிலுக்கு எடுத்து சேர்த்து வைப்பா. சொல்லுதா, இந்த வாழ்க்கையில கஸ்தூரியை விட ஆக மனம் கண்ட ஒரு வாசம் தான், இந்த வாழ்க்கையில எந்த ஒரு வாசத்தை நுகர்ந்ததில்லை ரசூலுல்லாவுடைய வேர்வையை விட. அந்த அளவுக்கு வாசமாக இருந்துச்சு. அதை பொட்டில நான் சேர்த்து வைப்பேன். உம்மு ஹராம் பின்தி மில்ஹானும் அவட தங்கச்சியும் அந்த வீட்டுல இருப்பா. ஒரு முறை நான் இருக்கிறேன், ரசூலுல்லா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. புகாரிட ரிவாயத், ரசூலுல்லா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு எழும்பி உட்கார்ந்தாங்க. எழும்பி உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. கேட்டாங்க, யார சொல்லலாம், உங்களோட முகத்துல சிரிப்பு விளங்குது? ஓ, நான் கண்டேன் என்னுடைய சஹாபாக்கள் கடல்ல பயணம் செய்றாங்க, கப்பல்ல பயணம் செஞ்சு அல்லாஹ்வுடைய பாதையில போறதை கண்டேன் தான். உம்மு ஹராம் யாரோ அனஸ்ட சாட்சி சொல்லுறாங்க, ஒரு வார்த்தை பேசல, யார சொல்லா துவா கேளுங்க, நானும் அந்த ஜமாத்ல இருக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ அன்தி மின்ஹும், நீனும் அந்த ஜமாத்ல இருப்பாய். ரசூலுல்லாஹ்க்கு பின்னால அபூபக்கர், அபூபக்கருக்கு பின்னால உமர், உமருக்கு பின்னால உஸ்மான், உஸ்மானுக்கு பின்னால அலி, அலிக்கு பின்னால முஆவியா. ஆஃப்டர் 30 years இந்த ஜமாத் போகுது. எங்க போகுது? குபுருஸ் தான் இன்றைக்கு சைப்ரஸ்க்கு போனவங்க இருக்கிறீங்களோ தெரியாது. இன்றைக்கு சைப்ரஸுக்கு போனாலும் கடல் பகுதியில அவங்களுடைய கபர் அங்க இருக்குது. அல்லாஹு அக்பர். உம்மு ஹராம் பின்தி மில்ஹான் ரசூலுல்லா படுக்கிற நேரம் கேட்க சொன்ன துவா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வாயால சொன்னா, நீங்க அந்த ஜமாத்ல இருப்பீங்க. அங்க போய் இறங்குறாங்க, கப்பலை விட்டு இறங்குது, அது கொஞ்சம் குதிக்க ஆரம்பிக்குது. அதோட உம்மு ஹராம் பின்தி மில்ஹான் கீழே விழுறாங்க. அவங்களோட தலை அடிப்பது கல்லுல, அங்கனே ஷஹீதாகிறாங்க. இன்றைக்கு போனாலும் சைப்ரஸ் அந்த மஸ்ஜிதுல எழுதிருக்குது, கபரு மரஅத்தி சாலிஹா, இது சாலிஹான பெண்மணியுடைய கபர். இப்ப அது டூரிசம் ஏரியா ஆகிருச்சு. மதீனால இருந்த சஹாபி பெண்மணியுடைய கவலை எங்க அல்லாஹ் கபராக்கினான்? குபுருஸ், சைப்ரஸ்ல கொண்டாந்து சேர்த்தான். இது அனசுடைய சாட்சி. சுப்ஹானல்லாஹ். முழு குடும்பமுமே தீனுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாவோட நெருக்கமாக இருந்தாங்க. 10 வருஷம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நான் 10 வருஷம் ஹாதிமாக இருந்தேன். 10 வருஷம் ஹாதிமாக இருந்தேன். புகாரில ரிவாயத், ரசூலுல்லாஹ் மா கால லீ கத், ஒரு நாளும் மா கால லீ உஃப், ஒரு நாளும் எனக்கு உஃப்ண்டா பேசாத அப்படின்னு சொன்னது இல்லை. ஒரு நாளும் ஏ அப்பா இத லிம சனஅத, ஏன் நீ இதை செஞ்சாய், அதா சனஅத, ஏன் இதை செய்யலன்னு ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் என்கிட்ட கேட்டதில்லை. ஒரு நாள் என்னைய ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. 10 வயசு போட்டு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கலும். ஒரு நாள் என்னைய ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க. இந்த மெசேஜை இவர்த்த கொடுத்துட்டு வந்து அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த வே போக்கல நான் கண்டே கொஞ்சம் பேர் எங்களோட பாஷையில சொன்னா ஜில்போல விளையாடி கொண்டிருக்கிறேன். நானும் அந்த கேமுக்கு நின்று கொண்டேன். நானும் அங்க கேமுக்கு ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, அதே மெசேஜை கொடுத்தவன் இன்னும் காணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வந்து நின்று கொண்டு வேற பாஷை இப்படி வந்து நின்று கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் அப்படி இந்த காதலந்தையும் பிடிச்சி இப்படி தூக்கினாங்க. ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு சொன்னாங்க, அனஸ் நான் உங்களுக்கு என்னத்துக்கு அனுப்பினேன், என்ன செய்றீங்க? யார சொல்ல, இப்ப போறேன். அந்த சின்ன பிள்ளைய சொல்லுமே, இப்ப போயிட்டு வரேன். அனஸ் சொன்னாங்க, நான் அதே ஜவாபை கொடுத்தேன். ரசூலுல்லாவுடைய மூஞ்சில சிறப்பை தவிர நான் வேற எதையும் காணல. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எங்களோட இரக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். இந்த ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாளும் அவர்களுடைய முகத்துல கோபத்தையோ, அவர் காரமாக பேசினதோ, என்னமாவது ஒரு விஷயத்த செய்யல அதுக்காக வேண்டி முகத்தை சுழிச்சதையோ நாங்க ஒரு நாளும் காணல. இந்த ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்க்கு புதிய ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா அவரை ரசூலுல்லாஹ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கண்டா, அவர் மஜ்லிஸ்ல இருந்து போற நேரம் வெளியே போய் சொல்லுவாராம், ரசூலுல்லாஹ் என்னையோட தான் ஆக க்ளோஸ். எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்க்கு புதிய ஒருத்தர் வந்து மீட் பண்ணிட்டு போன அவர் வெளியே போய் சொல்லுவாராம், நாங்க இருந்த 100 பேர், அந்த 100 பேர்ல ரசூலுல்லாஹ் என்னையோட தான் க்ளோஸ் வாராம். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம், பதவி, ஏல, கருப்பு எந்த ஒரு பாகுபாடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிக்கல. மிகவும் அன்பாக எல்லோரையும் ட்ரீட் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதைத்தான் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்டேன் அப்படின்ற விஷயத்தையும் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு முறை நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் அன ஹுவைதிமுக், நான் உங்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடியவன் யா ரசூலல்லாஹ், எனக்கு கியாமத்து நாளில ஷஃபாத் செய்வீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கட்டாயம் செய்வேன். சொன்ன நேரத்துல யா ரசூலல்லாஹ் நான் உங்களை எங்க தேட? திருமியுடைய ரிவாயத், ஐன அத்லுபுக், நான் கியாமத்துல உங்களை எங்க சந்திக்க? ரசூலுல்லாஹ் 3 பிளேஸ சொல்றாங்க. ஒன்று சிராத்ல சந்திப்பீங்க, இல்லாட்டி நீங்க என்ன இது மீசான்ல சந்திப்பீங்க, 3வது இல்லாட்டி என்ன ஹவுல்ல சந்திப்பீங்க. ஹவுலுல் கௌசர், நான் தண்ணி கொடுப்பாற்ற இடத்துல சந்திப்பீங்க. அல்லாஹ் தாலா இந்த 3 நிலைமைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு லேசாக்குவானாக. அல்லாஹ் கியாமத்துடைய விஷயங்களையும் இதுல சொல்லுவாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு ரசூலுல்லாஹ் ஸ்பெஷல் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுல ஒன்று தான், அனஸ்
ராவைக்கு தூங்க போற நேரம் வுது செஞ்சு கொண்டு தூங்குங்க அனஸ். அது இன்னொரு அட்வைஸ் தான், அனஸ் அதிகமாக சலாம் சொல்லுங்க ஆக்களை கண்டா, அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத்து உண்டாக்குவான். அனஸ் தூங்க போற முன்னுக்கு வுது செஞ்சு கொண்டு தூங்குங்க, அது உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கும். அதிகமாக வுதுவோட இருங்க, இதுவும் உங்களோட வாழ்க்கையில பரக்கத்தை உண்டாக்கும். அனஸ் பெரியவங்களை மதிங்க, சின்னவங்களோட இறக்கமாக இருங்க. இப்படியான மக்கள் தான் என்ன சேர்ந்தவங்க அனஸ். இதோட விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அடிக்கடி சொல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் வஃபாத் நேரம், அனஸ் ரலியல்லாஹுக்கு எத்தனை வயசு, ரசூலுல்லாஹ்க்கு 20 தாண்டிட்டாங்க. ரசூல் இப்ப நல்ல யங் சஹாபியாவும் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தாங்க. இப்ப குலஃபாய் ராஷிதீன் 4 ஹலீஃபாக்களும் அனஸ எல்லா விஷயத்திலையும் பாவிக்கிறாங்க. அம்பசடராகவும் பாவிக்கிறாங்க, தூதுவராகவும் பாவிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹசரத் அனஸ பாவிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அதுக்கு பின்னால பஸ்ஸராக்கு மூவ் ஆகிறாங்க. பஸ்ஸராக்கு மூவ் ஆகி அங்க தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், பெரிய லேண்ட் எல்லாம் வாங்கி பிசினஸையும் ஸ்டார்ட் பண்ணி, மெயின் அவங்களோட வேலை என்னன்னா பஸ்ஸரா த கிராண்ட் மஸ்ஜித்ல ஹதீஸை படிப்பிச்சு கொடுப்பாங்க. ஏன்னா ரசூல்லா கிட்ட இருந்து அதிகமான ஹதீஸ் நரேட் பண்ண 3வது ஆள் ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு. 2280 2280 ஹதீஸ்கள் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அதுல 180 ஹதீஸ்கள் புகாரிலையும் முஸ்லீம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதனால அவங்களோட வாழ்க்கையில முழு பகுதியையும் ஹதீஸ் படிச்சு கொடுக்கறதுல தான் அவங்க செலவழிச்சாங்க. அதே மாதிரி அந்த பஸ்ரால் இருக்கிறாங்க. மக்கால கேள்விப்பட்டது மதீனால அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு எதிர்ப்பாக உமையா ஹிலாஃபத் உருவாகிருச்சுன்னு மறுவா மதீனாக்கு மூவ் ஆகுறாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்துல்லா இப்னு ஜுபைர் கொலை செய்யப்படுறாரு. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிகவும் அநியாயக்காரன் முறையில நடந்து கொள்ளான். அதுல அனஸ் ரலியல்லாஹு மிச்சம் நோவிக்கிறான். அனஸ் ரலியல்லாஹுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதும் நோவிக்கிறதும். அந்த நேரத்துல தான் அனஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு குரூப் வராங்க ஹஜ்ஜாஜை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண. சொன்னாங்க, ஹஜ்ஜாஜுடைய ஆட்சி மிக பயங்கரமா இருக்கு அனஸ், என்ன செய்யறது? சொன்னாங்க, லா யாத்தி அலைக்கும் ஜமானுன் இல்லல்லதி பஅதஹு ஷர்ரும் மின்ஹும். உங்களுக்கு வரக்கூடிய காலம் இருக்கே, நீங்க இதை பத்தியா கம்ப்ளைண்ட் பண்றீங்க? வரக்கூடிய காலம் இருக்குது, இருக்கக்கூடிய காலத்தை விட மோசமாக இருக்கும். ஹத்தா தலக்கவு ரப்பக்கும், நீங்க உங்களோட ரப்ப சந்திக்கிற வரைக்கும் வரக்கூடிய காலம் இருக்கக்கூடிய காலத்தை விட மோசமாக இருக்கும். நாங்க பாக்குறோமா இல்லையா? ஒவ்வொரு காலம் வர நேரம் ஒவ்வொரு பயங்கரமான விஷயங்களை சந்திக்கிறோம், பார்க்கிறோம். இது மட்டும் இல்ல, இன்னும் பயங்கரமான விஷயங்கள் நடக்க இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயங்கரமான ஃபித்னாக்கள்ல இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக சொல்லிட்டு சொல்லுறாங்க. அதனால ரப்ப சந்திக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும், பொறுமையாக இருங்க. கவலை தாங்கலாம் மிக தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதுனால அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு, கவர்னருக்கு லெட்டர் எழுதுறாங்க, ஹலீஃபாக்கு, இவர் எனக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாரு. அவர் இன்னும் லெட்டர்ல என்ன எழுதினாங்கன்னா, ஜீசஸுக்கு ஹிதமத் செஞ்ச ஒருத்தர் கிறிஸ்டியன் கிட்ட வந்தா அந்த கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு ஆனா பண்ணுவாங்க அவரை. நான் ரசூலுல்லாஹ் ஹிதமத்ல இருந்தேன் 10 வருஷம், நான் ரசூலுல்லாஹ்க்கு ஹிதமத் செஞ்சுக்கிற 10 வருஷம், அதை கூட மதிக்காம ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எனக்கு இப்ப கேவலமான வார்த்தைகளை பேசுறாரு, எனக்கு கவலையா இருக்குது. அந்த டைம்ல அனசுடைய வயசு 80, ஹஜ்ஜாஜ் யங், ஆனா மதிக்கிறாரு இல்ல, பேசுறாரு இல்லன்னு அப்துல் மலிக் இப்னு மர்வான் லெட்டர் அனுப்புறாரு ஹஜ்ஜாஜுக்கு, நீங்க போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் ஹசரத் அனஸ் கிட்ட. அந்த மன்னிப்பு என்னதான், அந்த கீழே விழுந்த மீசையில மண் படலன்ற மாதிரி தான். அவர் ஒரு கௌரவமான மன்னிப்பு ஒன்று கேட்டுட்டு போயிட்டாரு. ஹசரத் அனஸ் ரலியல்லாஹு வரை பண்ணல, அவங்களோட வாழ்நாள அங்க மதீனால இருந்து அதுக்கு பிறகு திருப்பி மூவ் ஆகுறாங்க பஸ்ராக்கு. ஏன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அங்கத்தான் இருந்துச்சு. ரிவாயத்துல வருது, ஒரு முறை தவாஃப் செய்யறாங்க, அவங்களோட பின்னுக்கு 40 பிள்ளைகள் தவாஃப் செய்து. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் துஆ என்னது? அல்லாஹும்ம அக்ஃபிர் மாலஹு வ வலதஹு, யா அல்லாஹ் செல்வத்தையும் அதிகரிச்சுது, பிள்ளைகளையும் அதிகரிச்சுது. வாக்கியா ஹர்ரா, இந்த மதீனாக்கு அட்டாக் பண்ண டைம், அப்துல்லா இப்னு ஜுபைருடைய டைம் மதீனாக்கு அட்டாக் நடந்துச்சு. அதுல அவங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள் மாத்திரம் 100 பேர் ஷஹீத் ஆகுறாங்க. அவங்களோட ஒரு மகன் சொல்றாங்க, சரி அவங்களுக்கே தெரியும் எத்தனை மகன் இருக்கின்ற. அவங்க சொல்றாங்க, ஏண்ட ஒரு மகன் எனக்கு சொன்னாரு, எங்கட பரம்பரையை சேர்ந்த மகன்மார் பேர பிள்ளைகள் எல்லாம் 100 பேர் வாக்கியா ஹர்ரால ஷஹீதாவினாங்க என்ற விஷயத்த அனஸ் ரலியல்லாஹு சொல்லுறாங்க. ஏன்னா பிள்ளைகள் கொஞ்சம் மதீனாவிலும் இருக்கு, கொஞ்சம் பிள்ளைகள் பஸ்ராலையும் இருக்குது. அப்ப அங்கேயும் பிள்ளைகள் இங்கேயும் பிள்ளைகள். இந்த ரசூலுல்லாஹ் துஆ அங்க போனாங்க, அங்க போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய அங்க கழிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அங்க பிசினஸ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த எங்கட பாஷையில சொன்னா மண்ணை எடுத்தாலும் பொன்னாகும், அதைத்தான் அல்லாஹ் அனசுடைய வாழ்க்கையில் ஆக்கினான். அவ்வளோ செல்வம், எதை தொட்டாலும் செல்வம். அதனால பஸ்ராவுடைய முக்கியமான பிசினஸ் மேன் எல்லாம் வந்து சொன்னாங்க, நீங்க எங்களோட பார்ட்னரா சேர்ந்து கொள்ளுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, நீங்க பேருக்கு பார்ட்னராக இருங்க. ஏனென்றா ரசூலுல்லாஹ் துஆட பரக்கத். நீங்க இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல,
பேருக்கு பார்ட்னர் ஆகிறீங்க, அதே போதும் எங்களோட பிசினஸ்ல பரக்கத்து உண்டாகிறதுக்கு. அல்லாஹ் அந்த அளவுக்கு ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு வாழ்க்கையில பரக்கத் செஞ்சான். அதே மாய்த்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களோட தோட்டத்துல மட்டும் அற்புதம் நடந்துச்சு. ஒவ்வொருத்தரோட தோட்டத்திலையும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஹார்வெஸ்ட். அனசுடைய தோட்டத்துல ரலியல்லாஹு அன்ஹு வருஷத்துக்கு 2 முறை ஹார்வெஸ்ட். சொல்லுவாங்க மக்கள், நாங்க எப்பெல்லாம் அனஸ்த தோட்டத்தை பாஸ் பண்ணி போவோமோ ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஒரு வித்தியாசமான வாசத்தை நுகர்ந்தோண்டுவாங்க. அங்கு வித்தியாசமான ஒரு வாசத்தை நுகர்ந்தோம். அதே போலத்தான் தன்னுடைய கடைசி காலத்தை பஸ்ராலே கழிக்கிறாங்க. 93வது ஹிஜ்ரி, 93வது ஹிஜ்ரின்னு அவருக்கு வயசு எத்தனை? 103. 103வது வயதுல பஸ்ரால மௌத்தா போறான். தன்னுடைய கடைசி மூச்சு போகுது. ஹசரத் இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் கனவுக்கு விளக்கம் சொல்ல ஆக பெரிய இமாம்கள், எத்தனையோ இடங்கள்ல புகாரில எத்தனையோ இடங்கள்ல அவங்களோட பேர் வருது. அவங்க இவங்களோட ஜனாசா தொழுவிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்களோட வாழ்க்கையில இருந்த முக்கியமான ஒரு விஷயம் இந்த அனஸ் என்னத்துல இருந்தா, யார் யாரெல்லாம் ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் இமாம்கள்ல வாராங்களோ, பெரிய பெரிய இமாம்கள் இப்னு சீரீன், இப்னு ஷிஹாப் ஜுஹரி போன்ற பெரும் பெரும் ஜயன்ஸ், அவங்கள பிள்ளைகள், அவங்க எல்லாமே அனஸ் ரலியல்லாஹு அந்த மாணவர்களும் குடும்பங்களும் தான். இந்த அனஸ் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், ஹதீஸுக்காக வேண்டி அல்லாஹ் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அபூ ஹுரைராக்கு போறோம் அல்லாஹ் கபூல் செஞ்சான். அதே மாதிரி தான் எல்லா சஹாபாக்களும் சொல்லுவாங்க, உங்களுக்கு ரசூலுல்லாவுடைய தொழுகையை பார்க்கணுமா, அனஸ்த தொழுகையை பாருங்கன்னுவாங்க. ஏன்னா எக்ஸாக்ட்லி ரசூலுல்லா மாதிரியே தொழுவாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவிக்கிறாங்க. நாங்க சீராலையும் படிச்சோம். ரசூலுல்லாஹ் கையை அடிக்கடி தொடுறவங்க தான் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மா மசஸ்து, நான் எதையுமே தொட்டதில்லை, தீபாஜன் ஹரீரன், எந்த ஒரு பட்டு புடவையும் எந்த ஒரு சில்கையும் தொட்டதில்லை, அல்யனு மின் கஃபி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய கஃப் பாம் இந்த ஹரீர் இந்த சில்கை விட சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் எந்த உலகத்துல எந்த ஒரு வாசத்தையும் நுகர்ந்ததில்லை, அதிகமான வாசம் ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வையிலிருந்து வந்துச்சு. இதோட ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தான் அறிவிக்கிறாங்க, தன்னுடைய முழு வாழ்க்கையும் ரசூலுல்லாஹ்க்கு ஹிதமத் செய்யறதுல அர்ப்பணிச்சாங்க. அதனால ரசூலுல்லாஹ் கேட்ட துவா எல்லாம் உலகத்துல என்னென்ன கேட்டாங்களோ எல்லாம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி கியாமத்துடைய நாளிலேயும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். அதனால தீனுடையவர்களுக்கு உலமாக்களுக்கு உதவி செய்யறது மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு நாளும் வீணாக்குறது இல்லை. அவ என்ன செஞ்சா, பேசிக்கலி இங்க நீங்க உங்களோட பிள்ளைய கொண்டாந்து மஸ்ஜித்ல விடுறீங்களே, மௌலானா சாப் என் பிள்ளைய பார்த்துக்கோங்க, அதைத்தான் அவங்க உம்மா செஞ்சா. யார சொல்லலாம், ஏந்த மகன் உங்களுக்கு ஹிதமத் செய்வாரு, ஏந்த மகனுக்கு தர்பியத் செய்யுங்க. அவருக்கு தெரியும் இந்த இடம் தான் சரியான இடம் என் மகனை பாதுகாக்கிறதுக்கு. அவ கொண்டாந்து விட்டது வீண் போகல. ரசூலுல்லாஹ் துவாவும் செஞ்சாங்க, அவங்களும் ரசூலுல்லாஹ்வோட இணைஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மிச்சம் அவங்கள நேசிச்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு எந்த இடத்துல கொண்டு போய் வச்சான். அதே மாதிரி தான் எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் மஸ்ஜிதோட இணைக்கணும், உலமாக்களோட தொடர்படுத்தணும். எப்போ அப்படித்தான தொடர்பு உண்டாகுமோ, ஸ்பெஷலி இந்த கண்ட்ரியில் எங்களோட பிள்ளைகளுடைய ஈமான் பாதுகாக்கப்படும், எங்களோட பிள்ளைகளுடைய தொடர்பு பாதுகாக்கப்படும், எங்களோட பிள்ளைகள் அல்லாஹ்வோட தொடர்புடையவர்களாக மாறுவான். ஐத்தான் இன்றைக்கு எல்லா மஸ்ஜிதுகளையும் யூத் நைட் ஸ்பெஷலி இன் ரமதான் எல்லா இடத்துலையும் யூத் ப்ரோக்ராம் செய்யறாங்க. என்னன்னா இந்த யூத்துடைய விஷயம் பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இங்க சபப்ல 10 குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிதுகள் இஸ்லாத்துட்டு போயிட்டான். இஸ்லாம்ல ஒன்று இல்லை, ஏத்தியஸ்க்கு மாறிட்டாங்க. அப்படி பயங்கரமான ஒரு சூழல்ல தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்ப பிள்ளைகளை மஸ்ஜிதோடு இணைக்கலையோ, ஈவன் தோ யூ ஹாஃபிஸ், இஃப் யூ ஆர் நாட் கனெக்டட் டு த மஸ்ஜித், நீங்க மஸ்ஜிதோட கனெக்ட் இல்லையா, உலமாக்களோட கனெக்ட் இல்லையா, உங்களோட பிள்ளைகளுடைய நிலைமை மிகவும் பயங்கரமாக இருக்கும். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த விடயங்களை யோசிச்சு செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.